பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மாலினி நேராக பாக்கிய கிட்ட போயிட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்னும் 3 நாளில் நான் கண்டிப்பாக செல்லினை கல்யாணம் பண்ணி காமிப்பேன். உன்னால் அதை தடுக்க முடியாது. உன் வீட்டுக்கு மருமகளை வந்து உன் வீட்டில் விலைக்கேற்றுவேன். கண்டிப்பாக இது நடக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டது பாக்கியா சிரிக்கிறாங்க. பகல் கனவு நீ காண்ற அதை கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காதுன்னு சொன்னதும் மாலினி வந்து என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த மாலினி ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டா, ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைச்சா அதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் கொண்டாலையும் போகுவா. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த பாக்கியா நினைச்சது எல்லாமே நடக்கும். இந்த பாக்கியா எப்பவுமே ஒரு கெட்ட விஷயத்துக்கு துணை போக மாட்டா. நல்ல விஷயத்துக்காக அவள் உயிரை கூட கொடுப்பா. ஆனால் நீ என் பையன் வாழ்க்கையை, என் குடும்பத்தோட கௌரவத்தை எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிற. என்னை விட்டுடுவேனா? கண்டிப்பாக விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு பாக்கியா சேலஞ்ச் பண்ணுறாங்க. உடனே மாலினி வந்து நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். இன்னும் 3 நாளைக்குள்ள செலினே வந்து நான் மாலினி கூட தான் வாழ போறேன். எனக்கு எல்லாமே என்னுடைய மாலினி தான். அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டை விட்டுட்டு ஜெனியை ஒட்டு மொத்தமா தலைமுழுகிட்டு என் கூடவே வந்து சேர போறான்னு சொல்லிட்டு மாலினி சொல்றாங்க. இதை கேட்டு பாக்கியா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.